பால் கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கும் போது அரிசி மாவு போட்டு லைட்டாக கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா அழுத்தி பசிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு மதத்துக்கு வந்துடுங்க. இன்னொரு கடையில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைக்கும் போது நல்லா கொதி வரும்போது இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு போட்டு ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி கலந்து இது கூட சேர்த்திக்கோங்க. 2 ஏலக்காவை தட்டி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கும் போது இல்லை 1/2 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பயங்கர டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும்.